ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தனுஷ் அவர்களுடைய ராயன் படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பாட்டுங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட ரேப், அந்த ரேப்போடு சேர்ந்து செம்மையான ஒரு ராயனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான். முக்கியமாக இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாங் வந்து படத்தில் ஏதாச்சும் ஃபைட் சீன்ஸ்லையோ இல்லை கிளைமேக்ஸ்லையோ இல்லை இன்டர்மிஷன்ஸ்லையோ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாட்டை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஸோ தரமான ஒரு பாட்டை சூப்பராக நம்ம ஏஆர் ரஹ்மானும் நம்ம தனுஷ் அவர்களும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேங்ஸ்டர் படத்துக்கு ஏற்ற மாதிரியான சாங் இந்த ஒரு சாங் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட 3 சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரெய்லர் வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி நம்ம கன்ஃபார்ம் ரிவ்யூ வீடியோ போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் இந்த படத்தை பற்றின சின்ன அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.